டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்படியெல்லாமா ஸ்நாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வீடியோ முடியும் போது நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பொருள் வாங்குறதுக்கும் கடைக்கு போக வேண்டாம். எல்லாமே உங்கள் வீட்டில் எப்பவும் இருக்கிற பொருள் தான். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம ஸ்பிங்கர் பஜ்ஜிக்கு மாவு அரைக்க போகிறோம். மாவு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பவுல் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே ஒரு 1.5 கப்பு நம்ம வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம். 1.5 கப்பு கடலை மாவு மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கோம். ஒரு 225 கிராம் வரும். நம்ம இதில் சேர்த்துட்டோம். அதோட சேர்த்து ஒரு 1/2 கப்பு தனி அரிசி மாவு, பச்சரிசி மாவு, சாதாரண பச்சரிசி மாவு தான், வறுக்காத மாவு. அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பாக்கெட் மாவு தான். இப்போ இதுக்கு தேவையான காரம் ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு. நம்ம வந்து ராக் சால்ட்டு தான் சேர்த்துருக்கோம். இந்த உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உள்ளே சேர்த்தாச்சு. சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து லேசாக நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தேவையான பொருள்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். தேவையான பொருட்கள்லாம் உள்ள எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து கொடுத்துருங்க. சூப்பரான ஒரு ஸ்பிங்கர் பஜ்ஜி நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். ஏன்னா இப்போ வந்து விடுமுறையில் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் கேட்கும்போது நம்ம டீ கடை கிச்சன் சேனலை பாருங்கள். தேவையான ஸ்நாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள், அப்படியே செய்து சாப்பிட்ருங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா கரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 200 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஆரம்பத்தில் தண்ணி சேர்த்துற வேண்டாம். விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அப்புறமா வந்து மாவு கலக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வரும். நமக்கு கட்டிகள்லாம் உருண்டை கட்டிகள் இல்லாமல் நைஸாக வரும். நல்ல இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 100 ml சேர்த்துருக்கேன். நல்லா மெதுவாக, ஏன்னா விஸ்கில் நல்லா மாவு மாட்டிக்குது, அதனால் கொஞ்சமாக மெதுவாக அந்த தண்ணி தெரிச்சிடாமல் கலந்து கொடுங்க. இப்போ நமக்கு தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 350க்குள்ளே தான் தேவைப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிடணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கணும். அதனால தான் நமக்கு அந்த ஸ்பிங்கரில் நம்ம முக்கி போடும்போது கரெக்டாக நமக்கு மாவு நல்லா கோட்டிங்காக ஒட்டி வரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நமக்கு இதில் வெதுவெதுப்பான எண்ணெய், நம்ம ஏற்கனவே பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருப்போம். வெதுவெதுப்பான எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துருங்க. லாஸ்ட்டாக மாவை கரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரில எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா பாலிஷாகவும் இருக்கும், உள்ளே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்பிங்கர் பஜ்ஜிக்கு கத்திரிக்காய் வெட்ட போகிறோம். கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி குண்டு காயாக இருக்கணும். கொஞ்சம் நீட்டமான காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நல்லா லென்த்தான காயாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த காம்பு பகுதியை வெட்டிட்டு இந்த சைடை ஓரமாக இருக்கிறத கொஞ்சமாக வெட்டிடுங்க. லேசாக இந்த மாதிரி வெட்டிடுங்க. வெட்டிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் அந்த கனம் இருக்கிற அளவுக்கு பீஸ் பண்ணிக்கோங்க. நீட்டமாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா பீஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்புறமா இந்த மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களை மட்டும் லேசாக, அதாவது ஸ்ட்ரைட்டாக ஸ்பிங்கர் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி லேசாக அந்த கார்னர் பகுதியை மட்டும் வெட்டுங்க. வெட்டிட்டு நீள வாக்கில் இதில் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டிடுங்க. இது போல் அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கத்திரிக்காய்களை நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்பிங்கர் மாதிரி நல்லா நீட்ட வாக்கில் வெட்டிட்டு அப்படியே பக்கத்தில் தண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அந்த தண்ணியில் ரெடியாக போட்டுருங்க. நான் ஏற்கனவே வெட்டிட்டேன். நான் இதிலேருந்து 4 காய் வரைக்கும் வெட்டியிருக்கேன். அதனால் தண்ணியில் போட்டு நல்லா கலந்துருங்க. ஏன்னா உடனே வெட்டினோடனே தண்ணியில் போட்டுருங்க, கருத்துரும். அதுக்காக இப்போ நான் வந்து மொத்தமாக ஒரு 400 கிராம் காய் வாங்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா சுண்டை இருத்துருங்க. நல்லா தண்ணி சொட்டு தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உதறிட்டு பக்கத்து பவுலில் சேர்த்துருங்க. இந்த எல்லா கத்திரிக்காயும் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள். இப்போ இது இந்து உப்பு, ராக் சால்ட்டும்பாங்க, அதுதான் இதில் போட்டிருக்கோம். இது வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இதில் நம்ம வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது காய் நல்லா ஓரளவுக்கு இதுலேயே நமக்கு ஒரு பாதி அளவுக்கு காய் நல்லா வெந்துடும், சுருங்கி வந்துடும். அதுக்காக இதில் போட்டிருக்கோம். இப்போ மஞ்சள் தூளும் நம்ம ராக் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க.
நல்லா இது 2 மட்டும் பொருளை மட்டும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த உப்புலேயும் அந்த மஞ்சள்லேயும் நல்லா ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும். மஞ்சள் எதுக்கு சேர்த்துருக்கோம்னா காய் வந்து நம்ம கொஞ்சம் கருத்தும் போகாது, அதுக்காக தான் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். நல்லா ஊறி வரும்போது நமக்கு அதை சாப்பிடும்போது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது இந்த ராக் சால்ட்டில் நம்ம பண்ணும்போது அது கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு, மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சமாக ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும், ஊறி வரட்டும். இப்போ நம்ம அந்த ஸ்பிங்கர் கத்திரிக்காய் பூரா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் காரம், நம்ம உள்ளே கடிச்சு சாப்பிடும்போது லைட்டாக அந்த காரம் தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூனு காரப்பொடி, தனி மிளகாத்தூள் தான் உள்ளே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு 10-20 சொட்டு இருந்தால் போதும். அதை அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. நம்ம கத்திரிக்காய்னா லைட்டாக புளிப்பாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக அந்த அளவுக்கு பிழிஞ்சிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு தடவை. அவ்வளோதான், நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. நமக்கு அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம உள்ளே போடும்போது நல்லா விரப்பாக இருந்துச்சு. இப்போ நமக்கு அந்த கத்திரிக்காய் நல்லா சொதிஞ்சு வந்துருச்சு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்பிங்கர் கத்திரிக்காய் போகிறோம், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு சூப்பரான ஒரு பஜ்ஜியாக நம்ம போட்டு எடுக்க போகிறோம். எப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பிங்கர் பஜ்ஜி எந்த அளவுக்கு முங்குமோ அந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு, லேசாவி பறக்க சூடாயிடுச்சு. மசாலாவில் ரெடியாக ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அப்படியே எடுத்து நம்ம மாவில் முக்குறோம். நல்லா மாவில் 2 பெரட்டிட்டு அப்படியே நைஸாக தூக்குங்க. அந்த ஓரத்துக்கெல்லாம் லேசாக அப்படி படிச்சு விட்டுட்டு மெதுவாக கொண்டு வந்து அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க. ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காயை அப்படியே எடுத்து நல்லா மாவில் முக்குங்க. லைட்டாக ஓரமாக அப்படி தடவி விட்டுட்டு மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க. இதே போல் ஒன்று ஒன்றா முக்கி இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு அதில் நல்லா மாவு கோட்டிங் ஒரு லேயர் நல்லா ஒட்டி வரும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம்னா ஒட்டாது, அப்புறம் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்கும், பஜ்ஜி இருக்காது. இப்போ நம்ம புரட்டி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் அப்படி போட்டுட்டு நல்லா லேசாக நுரடங்கினோடனே நம்ம எல்லாத்தையும் புரட்டி விட்டுக்கலாம். புரட்டி விட்டு ஒன்று போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மிளகா பஜ்ஜி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். குச்சியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா இது உருண்டுகிட்டே தான் இருக்கும், அதனால் நம்ம இப்படி ஜல்லிக்கரண்டி வச்சு அங்கங்கே நம்ம இப்படி புரட்டி விட்டுட்டே இருந்தால் தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் வந்து வரும். அப்புறம் இப்போ நமக்கு இந்த பஜ்ஜி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் தான் நமக்கு டைம் எடுக்கும். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா அப்படியே நைஸாக வலுவலுன்னு இருக்கும். இப்போ அப்படியே எல்லாத்தையும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே கத்திரிக்காயெல்லாம் அந்த உப்பு காரம் நல்லா வெந்திருக்கு. அது அந்த உப்புல ஊற வச்சும் போது நமக்கு நல்லா அதுலேயே பாதி மேலே வெந்துடும். அப்புறம் நம்ம பஜ்ஜியில் முக்கி போடும்போது மீதியும் வந்துடும். அருமையாக இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட அந்த மாதிரி ஒரு பஜ்ஜியை போட்டு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. ஓடி போனவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு ஸ்பிங்கர் பஜ்ஜி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.